சூர்யா காம்பினேஷன்ல எந்த வரல. எந்த வந்து ஆக்சுவலாக பாபி டியால் காம்பினேஷன். பாபி டியால் வந்து அவர் வில்லன், நான் வந்து அவருக்கு ராஜகுரு போர்ஷனில் வருவேன். சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் இருக்கும். அது எஸ்பெஷலி இயக்குனர் திருத்த சிவா ரியலி ஜெம் ஆஃப் ஏ பர்சன். என் பேரில் நல்ல மரியாதை வச்சிருந்தாரு. நான் அவரோட படத்துக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க போனது. ஒரு தடவை கூட வந்து என்னை வந்து ஒரு சின்ன அதிர்ந்து கூட பேச மாட்டேன். சார் பண்ணிடுங்க, நான் போனா ஒண்ணு அவரு எனக்கு வர இல்லை, எனக்கு ஒரு சேர போட சொல்லுவார். கண்டிப்பா ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர். டப்பிங்ல எல்லாம் வந்து பண்ணுங்க, நான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் தவறுதல் சகஜம், ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லைட்டாக மாடுலேஷன் மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு சிறுத்தை சிவாவோட நான் இது வரைக்கும் நடித்த இயக்குனர்கள்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து சிறுத்தை சிவா. அருமை. ஆனா எனக்கு என்ன கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னா, நல்ல டைரக்டர், நல்ல ஷார்ட்காஸ்ட் இருக்கும்போது படம் வந்து விமர்சன ரீதியா நல்லா போகல, நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸ் கொடுக்கும்போது அதுக்கு அது என்ன காரணமா இருக்குது? பல காரணங்கள் இருக்கும். அதுக்கு தற்போதைய அரசியல் சூழ்நிலையும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா சில நேரங்கள் நம்ம ஒரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், இந்த கலை உலகத்துல இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அரசியல் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் சினிமாக்குள்ள அரசியல் தான் கொஞ்சம் அரசியல் தானே அதுக்கு பேர் என்னப்பா, பசங்களுக்குள்ளே சொல்லுவேன் என்ன பாலிடிக்ஸ் பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அரசியல்னாலே அது ஏதோ தவறுதலான ஒரு கான்செப்ட்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிட்டாங்க. அது நம்ம இனிமே மாற்ற முடியாது. அது சாணக்கியர் காலத்துலேருந்து வந்தது தான் அரசியல். இன்னி வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது.